பாருங்க, நீங்க அனாவசியமா இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கவே வேண்டாம். விஜய் யாரோட ஓட்ட பெறுவார்? திமுக ஓட்ட பெறுவார். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை கிளிப்பிள்ளை போர் அவர் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கார். அதனால சொல்றேன் நான். அதனால இமே ஷேர் டிஎம்கே, சரி அதே கொள்கை தான் ஏடிஎம்கேயும் சொல்லுதுன்னு சொன்னா அதுலேருந்தும் கொஞ்சம் ஷேர் அவருக்கு போகலாம். ஆனால் எது போகாது? தேசிய எண்ணம் கொண்ட சிந்தனையாளர்களின் வாக்குகள் அவருக்கு போகாது. சரி, திருமாவளவன் எங்க போவார்? ஏன்னா சிறுத்தை என பாஞ்சு ஸ்டாலின் அவர் ரூமுக்குள்ள போனதும் என்ன அங்க நடந்தது தெரியாது. மிரட்டப்பட்டாரா, பேரம் பேசப்பட்டதா, ஸ்டாலின் படிந்தாரா, இல்ல திருமாவளவன் படிந்தாரா, யாருக்கும் தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், சிறுத்தை என போனவர் பூனை என வெளியில வந்தார். அது தெரியும் நமக்கு. அதனால திருமாவளவன் என்ன ஆவார்? அக்டோபர் 2 என்ன மாநாடு நடக்குது? என்ன மாநாடு? மது உற்பத்தியாளர்கள், மது விற்பனையாளர்கள், மது பிரியர்கள். ஏன்னா அவங்கள குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு எங்க நண்பர் முத்துசாமி சொல்லியிருக்கார். அவர் எனக்கு நீண்ட நாள் நண்பர். அதிமுக இருக்கிற காலத்திலேருந்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக, இன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்க, திமுக இருக்கிற பெருவாரி மந்திரி செந்தில் பாலாஜி உட்பட எல்லாம் ஏடிஎம்கேல இருந்தவங்க தான். ஒரிஜினல் திமுக காரனுக்கு திமுக இடம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னவோ. அது ஏவா வேலுவோ யாரா இருந்தாலும் அதிமுக காரங்க தான் அங்கே கோல வச்சுக்கிறார்கள். அதனால நான் சொல்றேன், திருமாவளவனுடைய கபட நாடகம் எடுபடாது. காரணம் என்ன? 48,700 கோடிக்கு சாராய பணம் கிடைச்சிருக்குன்னு என்னைக்கு வெளியிடுறார் அமைச்சர் முத்துசாமி? கள்ளக்குறிச்சியிலே 60 பேர் இறந்து போனாருங்கிற செய்தி வரும் பொழுது இந்த ஆண்டு 1,700 கோடி அதிகமாக கிடைச்சிருக்குன்னு பெருமைப்பட்டுக்கிறார். ஆக இதெல்லாம் சாராயம் விற்கிறவர், சந்து கடை வியாபாரம் பண்றவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அக்டோபர் 2 தமிழகத்தில் இருக்கின்ற பெண்களை ஏமாத்துறதுக்கு ஒரு மாநாடா? அதனால திருமாவளவன் எங்க இருக்காருங்கிறத பார்த்தோன்னா கழிச்சு புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஆகவே நீக்கினாரா, நீக்க வைக்கப்பட்டாரா? பிளீஸ். அந்த சர்ச்சையை பிசிகோடைய துணை பொதுச் செயலாளர் ஒரு இதில் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றது, 4 படங்கள் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகும்போது உங்க தலைவர் 40 ஆண்டுகளா அரசியல் இருந்தாரு, அவரு ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு. சபாஷ். இப்ப பூனைக்குட்டி வெளில வந்துருச்சா? தி கேட் ஹஸ் கம் அவுட் ஆஃப் தி பேக். அதைத்தான் நானும் சொல்றேன். இது என்னன்னா ஏடிஎம்கேயே நான் இதுக்கு கூப்பிடுவேன்னு சொன்னார் திருமாவளவன். இப்ப என்ன சொல்லிட்டார்? நான் அறைகோல் விடுகிறேன், வர்றவங்க வரலான். அவ்வளோ பெரிய சக்தியான்னு உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த கையை மூடி வச்சுருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் இவங்க தான் 2014 கையை திறந்து காட்டிட்டாங்களே. விஜயகாந்த் அவர்கள் உட்பட 6 கட்சி கூட்டணி, 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை எல்லாம், அந்த 6 கட்சி கூட்டணிக்கு கிடைச்ச மொத்த வாக்கு எவ்வளவு தெரியுமா? 6%. நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய ஓட்டு கூடுதலாக இருந்திருக்கும். அதனால இவங்க ஏற்கனவே தே ஆர் எக்ஸ்போஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதாவது திமுகவினர் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த கருத்துக்கு பல்வேறு எதிர்ப்பு. அப்ப பாஜகவை சேர்ந்தவங்க பாஜகவுடைய. அப்படியா? தெரியாது. பிஜேபியில் முன்னாடி இருந்தாரா? பாஜகவுக்கு வேலை செய்யறதுக்காக வந்திருக்காரு. எனக்கு தெரியாது. அப்படி சொல்றவங்க பிஜேபி தான் அவர் இந்த மாதிரி பேச்சு சொல்லிச்சுன்னு சொல்ல முடியுமா? நானே சொன்னேன், திருமாவளவன் ஆட்சியில் பங்கு கேட்டால் சரி. ஏன்னா நாங்கள் பிஜேபி எப்போதுமே கூட்டணியோடு நேர்மையாக நடப்பவர்கள். இப்போ திமுக ஓட்டு கேட்குற இடத்துல திருமாவளவன் படம் ஒட்டி ஓட்டு கேட்டாங்கல்ல, அப்போ கூட்டணி நேர்மை இருந்தா என்ன பண்ணியிருக்கணும்?
மந்திரி சபை ஃபார்ம் பண்ணும்பொழுது விசிகாவை காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துருந்துருக்கணும். நாங்கள் அப்படி தான் 2014 எங்களுக்கு முழு பெரும்பான்மை இருந்தது. அப்பவும் எல்லா கூட்டணி கட்சிகளும் 2 MP இருக்கிற உத்தரப்பிரதேசத்தின் அப்னாதல் உட்பட எல்லாரையும் கூட்டணி மந்திரி சபையில் சேர்த்துடணும். 19 எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது, அப்பவும் சேர்த்துடணும். அதனால கூட்டணியில் கூட்டணி கட்சிகளோடு நேர்மையாக நடக்கின்ற ஒரு அரசியல் கட்சி பிஜேபி. அதனால நான் கூட ஆதரிச்சிருந்தேன், அவ்வளோதானே.